யார் அடிச்சு பூமிக்குள்ள கண்ணுல தமிழ் தெரியுதோ தம்பி என்னப்பா பண்ற? அடுத்து உங்களால் சட்டமன்றத்துல என்ன பேச போறாருன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. ஓ, எங்களை பத்தி விமர்சிக்க எதுவுமே இல்லைன்ட்டு இப்படி எல்லாம் விமர்சிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? விமர்சிக்க எதுவுமே இல்லையா? ஆமா. எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நான் சொல்லட்டுமா? என்ன இருக்கு சொல்லு பாக்கலாம். இந்த ஒசூர் டேம்ல கர்நாடகால இருந்து கழிவு நீர் எல்லாம் கலந்து அனுப்புறாங்கல்ல, அதை பத்தி அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பத்தி உங்க ஆள் எதனா பேசியிருப்பாரா? அதுக்காக எதனா நடவடிக்கை எடுத்திருப்பாரா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக பண்ணதுக்குலாம் இவங்கதான் தீர்வு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய இன்ஃபுளுசர் எல்லாம் இதை பத்தி போட்டிருக்காங்க. திமுகவை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க, தாவேகாவை சேர்ந்தவங்கன்னு எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே முதலமைச்சர் இதுக்கான நடவடிக்கை எடுப்பாரு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நடவடிக்கை எடுக்கிறவரு இது இவ்வளவு பெரிய இஷ்யூன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த இஷ்யூக்காக கண்டிப்பா பேசுவாரு, வேணா பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்க ஆள் பண்றாரு, ஏன் பெரிய விஷயத்துக்கெல்லாம் உங்க ஆள் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு? ஏன் மத்திய அரசு பார்த்தா பயமா இருக்கு உங்க ஆளுக்கு? மத்திய அரசை பார்த்தா பயம்லாம் இல்ல, இப்பதான் எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சின்ன விஷயத்துல இருந்தாலும் பெரிய விஷயத்துக்கு போக முடியும். சின்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டீல் பண்ணிக்கிட்டே வந்து பெரிய விஷயத்துலயும் கை வைப்போம். இப்போ தமிழகத்தை நல்லா காப்பாத்துறாரா? இன்னும் கொஞ்ச நாள் போனா மத்திய அரசு கிட்ட எங்களோட கோரிக்கையெல்லாம் ஃபுல்லா சொல்லி அவங்கள கூட நல்லா செய்ய வைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா தப்பு செய்ய மாட்டோம், தப்பு செஞ்சவங்களே விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களே விட மாட்டோம்னு சொன்னவங்க ஆளு உங்க கட்சியில இருந்தவங்கள நிறைய தப்பு செஞ்சிருக்காங்க. முக்கியமா இந்த கில்லி சரத் அவர்கள் இந்த பவுடர் விஷயம் எல்லாம் போயிடுச்சுல்ல, அதை பத்தி உங்களால எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு என்ன பதில்னே எனக்கு தெரியல சுத்தமா. அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் மேல வந்து குற்றம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. குற்றம் இல்லாத ஒருத்தர் மேல எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? எனக்கு புரியல. இல்ல நீங்க சொல்றீங்களா? குற்றம் இருக்குதோ இல்லையோ அதை பத்தி ஆய்வு பண்றதுக்கு தான் போலீஸ் அதிகாரின்னு சில பேர் இருக்காங்க. ஓகேவா? அதை பத்தி தெரியும் தானே உங்களுக்கு? போலீஸ் இருக்காங்க. அவங்க இதுக்கு மேலதான் ஆய்வு பண்ணி அது கரெக்டா இல்லையா, அவர் அந்த தப்பை செஞ்சிருக்காரா இல்லையான்னு முடிவு பண்ணி தான் அவர் அரெஸ்ட் பண்ண முடியும். கண்மூடித்தனமா நீங்க போராட்டம் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட முடியுமா? என்னங்க இது? தப்பு செஞ்சவங்களெல்லாம் நாங்க தட்டி கேட்போம்னு சொன்னீங்க. ஆனா அந்த தப்பு செஞ்சவங்க உங்க கட்சியில தான் திரும்பி வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப மட்டும் எப்படி கரெக்ட் ஆயிடுவாங்களா? எங்க கட்சி வந்து ஒரு தூய்மையான கட்சிங்க. எங்க கட்சிக்குள்ள வந்தாலே அப்படியே புதுசாதான் மாறிடுவாங்க. எங்க கட்சிக்குள்ள வந்தாலே தூய்மையாயே அப்படியே வெளியில போயிடுவாங்க. தெரியாதா உங்களுக்கு? நான் பண்றது உங்க கட்சி மாதிரியா எங்க கட்சி? என்னங்க நீங்க பாருங்க, என்ன எந்த கட்சியும் சேர்க்காதீங்க சரிங்களா? நான் பொதுமக்களா வந்து ஒரு கேள்வியை கேட்கிறேன், அது உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. என்ன தாவிடுவீங்களே, அதெல்லாம் சொல்லி அடி வாங்க விட்டுறாதீங்க சரிங்களா? அடி வாங்குவீங்கன்னு பயம். பயம்தான். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? சரி, நான் கேக்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. சரி கேளுங்க. என்ன புதுசா நைட்ல அரெஸ்ட் எல்லாம் பண்றீங்க? புதுசா இருக்கு. உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். நீங்க தான் நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரிதான் நாங்களும் பண்றோம். எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாம பெண்களை பத்தி தப்பா பேசினா விட்டுருவோமா என்ன? அதுவும் தாவேகா பெண்களை. ஓ சரிதான்பா. சரி, அரெஸ்ட் பண்ணது கூட ஓகே தான். அரெஸ்ட் பண்ணி அவர் வெளில வந்தாரு, எல்லாமே ஃபைன். ஆனா வெளில வந்த பிறகு எதுக்கு இப்படி 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 எல்லாம் எதுக்காக பண்ணாரு? ஸ்டேலா அவர் வந்து யாரையோ கலாய்க்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஆளையே கலாய்ச்சிட்டு இருக்காரு. நான் டீம் என்ன மேட்ச்னே புரியல. சரி அதெல்லாம் விடுங்க. எங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி உங்களால் சட்டமன்றத்துல என்ன பேச போறாருன்றதுதான் எதிர்பார்ப்பாவே இருக்கு. அதெல்லாம் அவர் கரெக்டா பேசுவாரு. நான் என்ன பண்ணுவாருன்னு நான் சொல்றேன் இருங்க. தப்பு நடக்க கூடாதுதான் அடிக்கல, தப்பு நடக்கணும். ஆனா அதை நாங்க மட்டும் தான் பண்ணணும். இதை கண்டிப்பா சொல்லுவாரு பாருங்க. அப்படி சொன்னார்னா அப்ப உங்களோட பதில் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அப்படிலாம் அவர் பேச மாட்டாரு. நீங்களே எதனா ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. மக்களே நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான்.